டிஜிட்டல் கல்வி விரிவாக்கம் கண்டிருந்தாலும் மாணவர்கள் இன்னமும் பள்ளிக்கு கைபேசிகள் உள்ளிட்ட தொடர்பு சாதனங்களை கொண்டுவர தடை விதிக்கப்பட்டுள்ளது. கல்வி அமைச்சர் ஃபட்லினா சீடே அதனை மறு உறுதிப்படுத்தினார். இந்த தடை மாணவர்களின் நலனையும் பாதுகாப்பான கல்வி சூழலையும் உறுதி செய்யும் என மேலவை கல்வி நேரத்தின் போது அவர் கூறினார். 2018ஆம் ஆண்டு வெளியிடப்பட்ட சுற்றறிக்கையின்படி கற்றல் நோக்கத்திற்காக மட்டும் சில விதிமுறைகளின் கீழ் சாதனங்களை பயன்படுத்த அனுமதி உண்டு. அதே நேரத்தில் மாணவர்கள் தவறாக பயன்படுத்துவதை தடுக்கும் வகையில் தொடர்பு மற்றும் பல்லூடக ஆணையமான MCMCயும் போலீசும் இணைந்து விழிப்புணர்வு நிகழ்ச்சிகளை நடத்துகின்றன. இந்நிலையில் டிஜிட்டல் கல்வியை வலுப்படுத்தும் முயற்சியாக டெலிமா தளத்தில் 99 விழுக்காடு ஆசிரியர்களும் 64 விழுக்காடு மாணவர்களும் செயலில் ஈடுபட்டுள்ளனர். அதாவது கைபேசிகள் இல்லாமல் கூட மாணவர்களுக்கு டிஜிட்டல் கல்வி வாய்ப்புகள் விரிவாக வழங்கப்படுவதாக ஃபட்லினா கூறினார். அடுத்த ஆண்டு 10 முக்கிய நெடுஞ்சாலைகளில் டோல் கட்டண உயர்வு இருக்காது என தொடர்புத்துறை அமைச்சர் டத்து ஃபமி ஃபட்ஜில் உறுதிப்படுத்தியுள்ளார். இது அமைச்சரவையின் முடிவு என ஒற்றுமை அரசாங்க பேச்சாளருமான அவர் கூறினார். அரசாங்கம் இந்த முடிவை நடைமுறைப்படுத்த 500 மில்லியன் ரிங்கெட் செலவிட வேண்டி வரும் என்றாலும் இதன் மூலம் பயணிகளின் சுமையை குறைத்து பொருளாதார நிலைத்தன்மையை உறுதிப்படுத்த முடியும் என்றார் அவர். இது மக்கள் நலனுக்காக மடானி அரசின் உறுதியான முயற்சியை காட்டுவதாக அவர் தெரிவித்தார். 2026இல் டோல் உயர்வு இல்லாததால் பயணிகள் நிம்மதியடையலாம். தளபதி திருவிழாவின் one and only exclusive booth setup மற்றும் F&B official partner Colors of India. Merchandise, fan souvenir, viral food, beverages எல்லா பிராண்ட்ஸும் உங்க பூத்தா செட் பண்ண exclusive opportunity for booth bookings. Contact Colors of India now. KVN Productions மற்றும் Malik Streams in Tato Malik பெருமையுடன் வழங்கும் தளபதி திருவிழா along with ஜனநாயகன் audio launch in the 8 hours entertainment festival 27 டிசம்பர் புக்கிட் ஜாலிஸ் ஸ்டேடியமில் நடக்க உள்ளது. அரச மன்னிப்பு விண்ணப்பத்தில் கூடுதல் உத்தரவு இருப்பதாக கூறி டத்துஸ்ரீ நஜீப் ரசாக் தொடுத்த வழக்கில் தீர்ப்பு அவருக்கு சாதகமானால் அந்த முன்னாள் பிரதமர் உடனடியாக வீட்டுக்காவலில் வைக்கப்பட வேண்டும். இந்த வழக்கில் வரும் திங்கட்கிழமை தீர்ப்பு வரவிருக்கும் நிலையில் நஜீப்பின் வழக்கறிஞர் தான்ஸ்ரீ முகமது ஷாஃபி அப்துல்லா அதனை வலியுறுத்தியுள்ளார். நஜீப்பை வீட்டுக்காவலில் வைக்க வேண்டும் என்ற கூடுதல் அரசு உத்தரவு இருப்பதை நீதிமன்றம் சட்டப்பூர்வமாக ஏற்றுக்கொண்டால் அவர் சிறையில் தொடருவது சட்டத்திற்கு புறம்பாக இருக்கும். எனவே தீர்ப்பு வந்த கையோடு எந்த தாமதமும் இல்லாமல் நஜீப் வீட்டுக்காவலில் வைக்கப்படுவதே முறையாக இருக்கும் என ஷஃபி கூறினார். நஜீப்பின் எதிர்காலத்தை தீர்மானிக்க போகும் இந்த நீதிமன்ற முடிவை எதிர்பார்த்து அவரின் தீவிர ஆதரவாளர்கள் திங்கட்கிழமை புத்ராஜிகாவில் கூடுவர் என எதிர்பார்க்கப்படுகிறது. மனிதவள அமைச்சான குசுமா வெளிநாட்டு தொழிலாளர்களை அதிகமாக நம்பி இருப்பதை குறைக்கும் நோக்கில் வேலைவாய்ப்பு இல்லாத இந்தியர்களுக்கு பயிற்சி அளித்து உள்ளூர் வேலைவாய்ப்பை உருவாக்கும் திட்டத்தை அறிவித்துள்ளது. புதிதாக நியமிக்கப்பட்ட அமைச்சர் டத்துஸ்ரீ ரமணன் ராமகிருஷ்ணன் புத்ராஜிகாவில் நடைபெற்ற செய்தியாளர் சந்திப்பில் இதனை தெரிவித்தார். உணவகங்கள், முடித்திருத்தங்கள் மற்றும் பொற்கொள்ளர் துறைகளில் தொழிலாளர் பற்றாக்குறையை சமாளிக்க HRD கோப் எனப்படும் மனிதவள மேம்பாட்டுக் கழகம் போன்ற அமைப்புகள் நிதி மற்றும்
மற்றும் நிபுணத்துவத்தை கொண்டுள்ளன. இந்நிலையில் திறன் மேம்பாட்டை வேலை வாய்ப்புக்கான பாதையாகவும் பொருளாதார முன்னேற்றத்திற்கான வாய்ப்பாகவும் மாற்ற அமைச்சு சரியான இடத்தில் உள்ளதாக ரமணன் கூறினார். இந்த முயற்சி உள்ளூர் சமூகத்திற்கு வேலை வாய்ப்பை அதிகரிக்கும் முக்கியமான நடவடிக்கையாக பார்க்கப்படுகிறது. அனைவருக்கும் வணக்கம். சைபஜயா பல்கலைக்கழகத்தில் எனது MBA படிப்பை தேர்ந்தெடுப்பது எனது தொழில் வாழ்க்கையில் நான் எடுத்த ஒரு சில முடிவுகளில் இன்று நான் எடுத்த முடிவே ஒரு சிறந்த முடிவாகும். இந்த படிப்பு எனக்கு தலைமைத்துறை திறன்கள், தொழில்துறை நுண்ணறிவு மற்றும் நெட்வொர்க்கிங் என்பது வாழ்க்கை வாய்ப்புகளை மிகவும் சிறப்பாகவே அமைத்து கொடுத்தன. வேலைகளில் இன்று நான் பெரிய பொறுப்புகளை ஏற்கும் போது தன்னம்பிக்கையுடன் நான் செயல்படுகிறேன். மேலும் எனது தொழில் வாழ்க்கையில் வளர்ச்சியை ஏற்படுத்தும் மாற்றத்தை நான் நன்றாகவே பார்க்க முடிகிறது. நன்றி, வணக்கம். உங்கள் சிறந்த ஆரோக்கியத்திற்கு அளவான எண்ணெயுடன் சிறந்த முறையில் தயாரிக்கப்பட்ட சைவம் அசைவத்திற்கும் பொருந்தும் சூப்பர் ஊறுகாய் பச்சை கொடி சிவப்பு மீன் சின்னம். Check out my hands-free Go Golf Skechers slip-ins. I just step in and they're on. No bending down, no touching. It's great, but it's your turn to play. My bad. Go Golf Skechers slip-ins. They're so amazing, you can't stop talking about them. Did I mention I don't? சட்டவிரோதமாக நாட்டிற்குள் கொண்டு வந்த வெளிநாட்டவர்களை கிளாந்தானில் இருந்து வெளிமாநிலங்களுக்கு கடத்தி செல்ல ஒவ்வொரு நபருக்கும் 150 முதல் 500 ரிங்கெட் வரை ஊதியம் வழங்கப்பட்டு வந்ததாக கிளாந்தான் காவல்துறை தெரிவித்துள்ளது. சட்டவிரோதமாக நாட்டிற்குள் கொண்டுவரப்பட்ட வெளிநாட்டவர்களில் பெரும்பான்மையானவர்கள் மியன்மாரில் இருந்து கொண்டுவரப்பட்டவர்கள் என்பது குறிப்பிடத்தக்கது. அவர்களை எல்லை பகுதி வரை அழைத்து வந்து பின்னர் சில நாட்களுக்கு பிறகு கிளாந்தான் பள்ளத்தாக்கிற்கு வாகனத்தில் அனுப்பி வைத்து விடுகின்றனர். இந்த ஆண்டு ஜனவரி முதல் கடந்த மாதம் வரை போலீசார் 70 ஆள் கடத்துபவர்களையும் 332 சட்டவிரோத குடியேறிகளையும் கைது செய்துள்ளனர். அதே நேரத்தில் கார் மற்றும் பேருந்து உள்ளிட்ட 47 வாகனங்களும் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளன. மேலும் அவர்களை மறைத்து வைத்த குற்றத்தில் 53 பாதுகாவலர்களும் 214 சட்டவிரோத குடியேறிகளும் கைது செய்யப்பட்டு 36 வாகனங்கள் பறிமுதல் செய்யப்பட்டன. இந்த வழக்குகள் எட்டிப்சம் மற்றும் குடியேற்ற சட்டத்தின் கீழ் விசாரிக்கப்பட்டு வரும் இக்குற்றங்கள் ஆதாரங்களுடன் நிரூபிக்கப்பட்டால் 20 ஆண்டுகள் வரை சிறை தண்டனையும் அபராதமும் விதிக்கப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது. ஜொஹூரில் கம்புங் பக்கார்பாத்து மஜிடியில் ஒரு அடுக்குமாடி குடியிருப்புக்கு அருகில் உள்ள சுங்காய் பாயுபுத்ரி ஆற்றங்கரையில் அடையாளம் தெரியாத ஒருவரின் அழுகிய உடலை போலீசார் கண்டுபிடித்தனர். நேற்று மாலை மணி 5:58க்கு உடல் சிதைந்த நிலையில் ஆடவரின் சடலம் கண்டெடுக்கப்பட்டதாக தென் ஜொஹூர் பாரு போலீஸ் தலைவர் துணை கமிஷனர் ரவுப் சலாமாட் தெரிவித்தார். அந்த உடலில் BCG தடுப்பூசி போடப்பட்டதற்கான அடையாளங்கள் அல்லது கைரேகைகள் எதுவும் காணப்படவில்லை என்றும் அவர் கூறினார். சுல்தானா அமீனா மருத்துவமனையில் பிரேத பரிசோதனை நடத்தப்பட்ட போதிலும் உடலின் மோசமான நிலை காரணமாக மரணத்திற்கான காரணத்தை தீர்மானிக்க முடியவில்லை. பெருமாஸ் ஜயா, மஜிடி மற்றும் ஜொஹோர் ஜயா உள்ளிட்ட சுற்றியுள்ள பகுதிகளில் இறந்தவரின் உடல் பண்புகளுடன் பொருந்தக்கூடிய காணாமல் போன நபர் குறித்த போலீஸ் புகார் எதனையும் பெறவில்லை என்றும் ரவுப் சலாமாட் கூறினார். எனினும் அந்த உடல் தொடர்பான அடையாளத்தை கண்டறிவதற்கு விசாரணை தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. எல்லா நோய்களுக்கு முக்கிய காரணம் ரத்த ஓட்டம் சரியா இல்லாததுங்க. குறிப்பா தலைவலி, உடம்பு வலி, கால் மறுத்து போறது, வசதியா இருக்கிறது, மூச்சு திணறல் மற்றும் பல. இதை நீங்க இப்படியே விட்டுட்டீங்கன்னா ரத்த கொதிப்பு, இனிப்பு நீர், இருதய சம்பந்தப்பட்ட நோய் மற்றும் பல நோயெல்லாம் வர ஆரம்பிக்கும். டென்ஷன் ரத்த ஓட்டத்தை சீராக்கிடும். இது நவீன முறையில தயாரிக்கப்பட்டது. 2 ஆண்டுகளா மலேசியால பயன்படுத்துறாங்க. டெஸ்லி, உங்கள் ஆரோக்கியத்தின் நண்பன்.